கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 6/7/2025 ஒரு ஷோ குவாலிட்டியான பழைய வர்க்கம் மயிலை மாடு டாப் கிளாஸான பூச்சி காளைக்கண்ணோட வந்திருக்குதுங்க. ஒரு உம்பளச்சேரியில் குவாலிட்டி ப்ரீடில் வரக்கூடிய ஒரு குட்டை மாடு வந்திருக்குதுங்க. ஒரு ஷோ குவாலிட்டியில் வரக்கூடிய ஒரு 3ஆம் கிடாரிங்க. கடைப்பல் முளைப்பில் ஒரு செவலை கிடாரி 9 மாதம் சென்னையில் வந்திருக்குதுங்க. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம், என்ன விலை நிலவரம் பதிவிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்ங்க. காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய ஃபார்ம் வந்து இருக்குதுங்க. இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா 10வது கிலோமீட்டரில் உங்களுக்கு காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. 2 இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்குதுங்க. நீங்கள் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் 6 மணிலேருந்து நீங்கள் 6 மணிலேருந்து காலையில் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க. விற்பனை வீடியோவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க. இப்போ தான் புது வரவாக வந்திருக்குதுங்க. வண்டியிலேருந்து இறக்கிருக்கிறோம், இறக்குனே வீடியோ எடுத்துருக்குறோமுங்க. 2ஆம் கிடாரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி ப்ரீடில் நம்ம ஒரு ஹை குவாலிட்டியான எல்லோரும் விரும்பக்கூடிய ப்ரீடு. கன்று போட்டு 2 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. மாடும் கண்ணும் ரெண்டுமே சுழி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. உம்பளச்சேரியில் நல்ல ஒரு டாப் குவாலிட்டியான ப்ரீடு அப்படிங்கிறது நிறைய அதிக அளவுலையும் கிடைக்கிறது இல்லைங்க. தெரிஞ்ச இடத்துல நம்ம நண்பர்கள் போன இதில் தலையீதில் கறந்துட்டு இருந்தாங்க. இந்த இதில் வந்து நம்ம கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துருக்குறோம். இது வந்து ஒரு நாட்டின குட்டை மாடு. உம்பளச்சேரி இனத்தில் நல்ல குவாலிட்டியான மாடுங்க. குட்டை மாடு கலர் பேட்ச்சு குவாலிட்டி ரெட்டத்தை முள் அமைப்புங்க. கைகால் சுத்தம் நல்ல குணகுணத்தில் வாய்க்கடிசில் எல்லா அமைப்பும் இருக்கக்கூடிய மாடு. கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கண்ணு கிராஸ் கண்ணு தாங்க. டாக்டர் ஊசி போட்டவங்க கொஞ்சம் மாற்றி போட்டாங்க. எல்லாருமே வந்து விரும்புகிறது இந்த இனத்தோட ஊசி தான் போடுன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களும் அவர் சரின்ட்டு ஊசி போட்டவங்க கொஞ்சம் மாற்றி வந்து உங்களுக்கு இந்த ஜெர்சி கிராஸோட ஊசி போட்டுட்டாங்க. அதனால் வந்து கன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் கன்று காலை கண்ணுங்க. ஆனால் மாட்டில் ஃபஸ்ட் குவாலிட்டி A1 நம்பர் 1 குவாலிட்டியான ப்ரீடுங்க. இதோட கறவை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாளை வந்து தெளிவாக போடுறோங்க. இல்லைனாலும் ஒரு நாள் நின்று அதுக்கப்புறம் கூட போடலாம். ஏன்னா பச்சோட மாடு வண்டியில் வந்திருக்குது. கன்று வந்து பார்த்திங்கன்னா ஊட்டிகிட்டே இருக்குது. இன்னுமே பால் இருக்குதுங்க. கண்ணை கொஞ்சம் நேரம் ஊட்டு விட்டுறலாம் அப்படிங்கிறக்க கண்ணை ஊட்டு விட்டுட்டோம். நாளை பதிவு அல்லது நாளை மறுநாள் பதிவில் வரும். இல்லைனாலும் இன்றைக்கி பார்த்து நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். கறவைக்கு கேரண்டி குணகுணத்தில் நல்ல குணகுணமாக இருக்குதுங்க. வீடியோவில் பார்க்குற மாடுங்க சுழி சுத்தமான மாடு. செவலை கிடாரியில் மாடு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் கிடாரிங்க. வயிற்றில் இருக்கிற கன்று 3வது கன்று. ஏற்கனவே 2 கன்று போட்டுருச்சு. மாடு பார்க்குறதுக்கு நல்லா அந்த 2ஆம் கிடாரி ஸ்டைலில் இருக்கும். பல் வந்து பார்த்திங்கன்னா கடைமுளைப்பில் இருக்குது. மடிக்காம்பு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க. 2 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஃப்ரைடே டெலிவரி கொடுக்கல. நேற்று நைட்டு மாடு வந்ததுங்க. தீவனத்துக்கு தொந்தரவு இல்லாமல் நல்லா தெளிவாக எடுத்துக்குதுங்க. மாட்டு பொறுத்தளவுக்கு அழகு லட்சணத்தில் நல்ல குவாலிட்டியான மாடு. சின்ன கட்ட முகத்துலேங்க. பழைய வர்க்கம் கொம்பு கூடி வர மாதிரி நல்லா ஸ்டைலான கொம்பு தலையில் நல்லா நைஸ் குவாலிட்டியில் மடிகம்பு சுத்தத்தில் தெளிவாக இருக்குது. தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க. கன்று போடுறதுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1 வாரம் டைம் இருக்குது. கண்டிப்பாக கன்று போட்டதுக்கப்புறம் கூட வீடியோ போடுறோம். இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பிடிச்சிட்டு போய்க்கலாம். சுழி சுத்தமான மாடுங்க. ஷோ குவாலிட்டி குறைப்புள்ளது கிடையாது. கழிப்பு சொல்லி கிடையாது. அழகு லட்சணத்தில் நல்லா தெளிவான மாடு. கால் கருப்போட மடிக்காம்பு சுத்தத்தோட நான் அழகான மாடு. செவலை மாடை வேணும் தேடிட்டு இருக்கிறவங்க தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். மாட்டோட விற்பனை விலை நிலவரம் வந்து பார்த்திங்கன்னா கன்று போட்ட பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. கன்று நாட்டுக்கன்று போடும். 2வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பு நாளும் தெளிவாக பால் வருங்க. கறவைக்கு நிற்கும். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு கால் அணைச்சி கறக்கிற மாதிரி சூழ்நிலையாக இருக்கும். அதுக்கப்புறம் அணைக்காமே கறக்கிற மாதிரி சூழ்நிலையாக இருக்கும். ஆள்கள் நம்ம பழகிறத பொறுத்து மாடு வந்து கறவைக்கு நம்ம பால் எப்படி சப்போர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி கறந்துக்கலாமுங்க. இந்த மாடெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த காங்கேயம் பகுதிக்குள்ளே நம்ம கொங்கநாடு பகுதிக்குள்ளே வாங்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க. 3ஆம் மாடு 9 மாதம் சென்னை 1 வாரத்தில் கன்று போடும். சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா ஒரு 70 ரூபாயில் அனுசரித்து உள்ள முன்ன பின்ன வருங்க. ஒரு 67 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து முன்ன பின்ன கொடுக்கலாங்கிற மாதிரி நம்ம வேலை சொல்லியிருக்கிறோமுங்க. வீடியோ பதிவில் 3வது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க. எல்லாருமே அதிக அளவில் விரும்பக்கூடிய நல்ல கூடு கொம்பு, அந்த காவடி கொம்பு, பழைய கொம்பு டைப்லிங்க. சுழி சுத்தமாக பூச்சிக்காலைக்கு ஏற்ற நல்ல ஒரு மயிலக்கண்ணாக காலக்கண்ணாக வரக்கூடிய தெளிவான குவாலிட்டியான மயிலக்கண்ணு காலக்கண்ணோட மடிகாம்பு சுத்தத்துலிங்க. கறவைக்கு நல்ல ஒழுக்கமான மாடு. கொம்பு நல்ல பழைய டைப்பு கொம்புங்க. கருக்காமலையில் வரக்கூடிய மாடு. நல்ல கன்று பால் வர்க்கமான மாடும் கூடமுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த காலைக்கு இன சேர்க்கை பண்ணுறோமோ அதே மாதிரி காலைக்கு தகுந்த மாதிரி கன்று விழுகக்கூடிய மாடுங்க. இந்த மாதிரி மாடுகள் அப்படிங்கிறது
அதிக அளவில் இன்றைக்கி விற்பனைக்கு நம்ம கொண்டு வரது இல்லைங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் ஒரு 10 மாடுலாம் வந்து தாராளமாக நிறையா சந்தைகளுக்கும் விற்பனைக்கு வந்தது. நம்மளும் வந்து நிறைய வாங்கிட்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்ததுங்க. இன்றைக்கி கொஞ்சம் காலகட்டத்தில் இந்த பழைய டைப் மாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி வந்துருச்சுங்க. இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமாக பூச்சிக்கு அலையாட்டிருக்கும். பல் வந்து பார்த்திங்கன்னா சேர்மானம் ஆகிருக்குதுங்க. 1 வருஷம் இருக்கும். மாடு போட்டிருக்கக்கூடிய கன்று 4வது கன்றுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க. புது இடம்னா ஒரு 2 நாள் முன்ன பின்ன அணைச்சி கறந்துக்கிட்டோம்னா ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. பாலும் அதே மாதிரி ஒரு 2 லிட்டர் பால் தாராளமாக இருக்குங்க. கறந்துட்டு கன்று போடலாம். இந்த மாடு கறவை வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக நம்ம சொல்கிறோமுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கும் புது இடம் அப்படிங்கிறங்காட்டி வந்து சொல்லியே கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வேணால் 2 நாளைக்கு கறந்து கால் அணைச்சி கறந்துக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கறவை 2.5 படி பால் இருக்குங்க நேரம். வேணுங்கிற அளவுக்கு கறந்துட்டு நம்ம கன்று கூட்டுறலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாமுங்க. மாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கம்பீரமான தோற்றத்தில் கற்காமயிலையில் நல்ல பெருவெட்டில் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் நேரில் வந்து 2 நேரம் வேணாலும் கறந்து பார்த்து வேணாலும் கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பால் தேவை வந்து 2 லிட்டர் பால் சுத்தமாக வேணும்னாலும் இந்த மாடை வந்து தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. கன்று மயில கண்ணாக வரும். காலக்கன்று குவாலிட்டியான கண்ணாக வந்து சேரக்கூடிய கன்றுங்க. கன்று பக்கத்தில் நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கன்று தள்ளி அந்த பக்கம் இந்த பக்கம் விளையாண்டுருந்தாலும் மாடு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்லா கறந்து முடிச்சுட்டு எந்திரிக்க வரைக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாமல் அமைதியாக கறவைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாடுங்க. இந்த கறவை வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை பிடிச்சி கட்டிட்டு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து உட்காரக்குள்ளே வந்து வீடியோ பாஸ் பண்ணது அவங்க வீடியோ எடுத்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ப்ளே பண்ணாமல் விட்டார். அதனால் வந்து கால் அணைக்கிற வீடியோவும் உங்களுக்கு அந்த தண்ணி அடித்து மடி கழுவுற வீடியோவும் வந்து மிஸ் ஆகிருக்குங்க. மாட்டில் வந்து நீங்கள் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறங்காட்டி வந்து எதாவது தொந்தரவு பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். 200% பால் கறவைக்கு கேரண்டிங்க. நேரில் வந்தீங்கனாலும் நீங்களே கால் அணைச்சி 2 நேரம் கறந்து பார்த்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 நாள் டு 1 வாரம் தான் வந்து கால் அணைக்கும்னு சொல்லிக்கிறாங்க. கவரை கொண்டு போனாவே பின்னாடி நின்றுக்குது. காலை தூக்கி பின்னாடி வச்சுக்கோங்க. தாராளமாக நீங்கள் ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிற அளவுக்கு மாடு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய மாடுங்க. ஸோ குவாலிட்டியான மயில மாடுங்க. மயிலக்கன்று காலக்கன்று மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும். 4 காம்புலையும் ஒரே மாதிரி பால் வருங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாமுங்க. மாடோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 70 ரூபா கண்டிஷனில் வருங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம். அட்வான்ஸ் பண்ணி ஏற்றி விட சொன்னீங்கனாலும் தாராளமாக ஏற்றி விட்டுறலாமுங்க. நேரில் வந்து கறந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக கறந்து பார்த்துக்கலாமுங்க. நாளைக்கு வேணாலும் கறவைக்கு எப்படி கறக்கிறோம் தெளிவாக 2 நேரம் வீடியோ வேணாலும் பார்த்து வாங்கிக்கிங்க. இன்றைக்கி வீடியோ அந்த கால் அணைக்கிற வீடியோ மடி கழுவுற வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சந்தேகம் பட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த இடத்துல ஏன் கட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். வீடியோ எடுத்தவங்க டக்குன்னு ப்ளே பண்ணாமல் விட்டுட்டாங்களே தவிர மற்றபடி மாட்டில் குவாலிட்டிங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க. குணத்தில் நல்ல மாடு, ஸோ குவாலிட்டியான மயில மாடு. விற்பனை விலை 70 ரூபா பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க 2 நேரம் வந்து கறந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் 2 நேரம் வந்து கறந்து பார்த்து எடுத்துக்கலாமுங்க.